நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா மாறா தொலைக்காட்சி நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை சந்திக்கிறது நாளில் உங்களோட பேச போகிறேன். அன்பர்களோட நல்லா விசாரிக்க போகிறேன். பல கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. எனக்கு கேட்க ஆர்வமாக இருக்குது, உங்களுக்கு ஆர்வமாக இருக்குன்னு நம்புகிறேன். தவக்காலத்தில் இருக்கிறோம். முக்கியமான ஒரு காலம். ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டிய அருமையான காலம். அதனால் பல நம்ம பக்தி முயற்சிகள், தவ முயற்சிகளை மேற்கொள்வோம். அதில் முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டியது ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கணும். தினமும் ஒரு கருத்து சொல்லி, குறிப்பாக சரிங்களா? அதான் எந்த கருத்து வேணாலும் இருக்கலாம். நம்முடைய குடும்பத்துக்காகவே நம்ம எப்போது ஜெபிச்சுக்கணும். நம்முடைய நாட்டுக்காக கட்டாயம் ஜெபிக்கணும். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கணும். குறிப்பாக அமைதிக்காக ஜெபிக்கணும் இன்று தேவையாக இருக்கிறது. புரியுதுங்களா? அதனால் இன்று ஆணவப்போக்கு, அதிகாரப்போக்கு, சுயநலப்போக்கு அதிகமாக இருக்குது. அப்போது இதெல்லாம் மறைஞ்சால் தான் அமைதி வர முடியும், எல்லாருக்கும் மகிழ்ச்சி கிடைக்க முடியும். நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள், எளிய மனிதர்கள், நம்மால் எது செய்ய முடியும் இல்லைங்களா? ஜெபத்தின் வழியாக தான் வெற்றி அடைய முடியும். அதனால் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டும். காலையிலிருந்து இரவு உறங்கப் போகும் வரை ஒரு கருத்தை மையப்படுத்தி அந்த நாள் முழுவதும் அந்த ஒரு கருத்துக்காக ஜெபிங்க. பிறரை ஜெபிக்கவும் தூண்டுங்க. இப்போ நீங்கள் தனியாக ஜெபிச்சிட்ருக்கிறீங்க, இப்போ 2 பேர் இருக்கிறாங்க, சாப்பிட வேலையில் இருக்கிறீங்க, சாப்பிட போகிறீங்க, இல்லை வேலை செஞ்சிட்ருக்கும்போது சேர்ந்து குரூப் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை காலேஜில் இருக்கிறீங்க சேர்ந்து படிச்சுட்ருக்கிறீங்க, இல்லை இந்த ஒரு கருத்துக்காக ஜெபிக்கலாமா? கிண்டல் பண்ணுவாங்க, எது வேணால் சொல்லுவாங்க, பரவாயில்ல, நான் இந்த கருத்துக்காக இன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், என்னோட சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்கள சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அது இன்னும் ஆற்றலாக மாறும். கடவுளுடைய அருள்வரம் நமக்கு இல்லை, எல்லாத்துக்கும் கிடைக்கும். பிறருக்காக ஜெபிக்கும் போது நமக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் இதை நீங்கள் ஒரு முயற்சியாக ஏன் செய்யக்கூடாது? தினமும் காலையிலிருந்து இரவு வரை ஒரே கருத்துக்காக ஜெபிக்கணும். தனிமையிலையும் ஜெபிங்க, கூட ஆட்கள் இருக்காங்கன்னா அவங்கள சேர்ந்துக்கிட்டும் ஜெபிங்க. இரவு குடும்பத்தோடு சேர்ந்து இந்த கருத்துக்காக ஜெபிங்க. அது சிறப்பான பலனை தரும் என்று நான் நம்புகிறேன். ஓகே, சரி. அன்பர்கள் காத்துட்ருக்கிறாங்க, நல்லா விசாரிக்கணும். விசாரிச்சிடலாமா? முதல் அன்பர் யார்? ஊடக வழி இல்லம் நோக்கி. வாங்க போகலாம். வணக்கம்மா. வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நலம் ஃபாதர். நாங்க நலம். நீங்க நலமா ஃபாதர்? நல்லா இருக்கேம்மா. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. ஃபாதர், என் பேர் அந்தோனியம்மான்னுட்டு. நான் வண்டிதான் இருக்கேன் ஃபாதர். வேலைக்கு போயின்னு இருக்கேன். பாப்பா வந்திருக்கா. பாப்பா இது மக பொண்ணு ஃபாதர். பாப்பா பேரு பெல்சியா ஃபாதர். எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர் அத்திபாடியில இருந்து ஃபாதர். ஓகே, சொல்லுங்க. மாதா டிவி பத்தி சொல்லுங்க. மாதா டிவி மோட்சத்தின் திருவக்கோள் ஃபாதர். மாதா டிவில நடக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எல்லாமே நம்ம மாதா மூலியமா, அந்த மாதா டிவி மூலியமா நம்ம நல்ல வழியில் நடக்க ஒரு முன்மாதிரியா இருக்கு ஃபாதர். காலையில 4 மணிக்கே போட்டுருவோம் ஃபாதர். விடிய காலையிலேயே ஆலயம் அறிவோம். அது நான் 4 மணிக்கு வீடு விடுவோம் ஃபாதர். வேலைக்கு போவேன், நிமான்ஸ்ல வேலை செய்யறேன். போகும்போதே மாதா சேனல் மொபைல்ல யூஸ் பண்ணி தான் போவோம் ஃபாதர். மற்ற ரோசரி எல்லாமே, ஆராதனை, நீங்க பாடுற பாட்டுங்க எல்லாம் ரொம்ப நல்லா சூப்பரா, எல்லாமே நம்ம கடவுளுடைய பாவத்தை விட்டு நல்ல வழியில் நடக்க நல்ல பாதை ஃபாதர். அது வழிகாட்டி. மாதா டிவி உங்களுக்கு உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் எப்படி உதவியா இருக்கு? வேற மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி உதவியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல உதவியா இருக்கு ஃபாதர். நற்கரையில நம்ம உட்காந்து ஆராதனைகளை நீங்க பண்ணும்போது நம்ம உட்காந்து ஜெபிச்சோம்னாக்கா அதுல மிராக்கல் ஆகுது ஃபாதர். ரொம்ப மிராக்கல் ஆயிருக்கு ஃபாதர். எனக்குன்ட்டு எங்க குடும்பத்துக்கு ரொம்ப மிராக்கல் ஆயிருக்கு ஃபாதர். மாதா சேனல்ல எடுத்து வாக்கிங்க, பைபிள் வாக்கிங்க, நம்ம அதை பார்த்து நம்ம கத்துக்கிறோம் ஃபாதர். நம்ம பைபிள் படிக்க, மற்ற ப்ரேயர் பண்றதுக்கு, மற்ற நல்ல வழி ஒழுக்கமா, பிறருடைய அன்பா பேச, பழக, மன்னிப்பு கொடுக்க, எல்லாமே நம்ம மாதா சேனல் மூலம் நம்ம கத்துக்கிறோம் ஃபாதர். எல்லாமே நல்ல ஒரு வழிகாட்டியா, முன்மாதிரியா இருக்கு சொல்றக்கூடிய வழிகாட்டி பாதை ஃபாதர். அது சூப்பர், அழகா சொன்னீங்க. அழகா ஃபாதர். நீங்க பாடுறீங்களா? பாட்டு இல்லீங்களா ஃபாதர்? ஆமா, 5 பேர் ஃபாதர்ஸுங்க பாடுற அந்த பாட்டுங்கெல்லாம் ரொம்ப நல்லா, நாங்களும் கூட உட்காந்து பாடுறோம் ஃபாதர். நீங்க பாடும்போது
அந்த பாட்டுங்கெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. சரி, மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு அதுதான் சொல்றேன். அது மாதா டிவியை பாருங்க, சந்தோஷமா இருங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தா கூட நம்ம அந்த ஆராதனையில ஜெபமாலையில நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் மனசுக்கு சமாதானமும் நிம்மதியும் நமக்கு கிடைக்குது ஃபாதர். அதனால மாதா சேனல்ல எல்லாருமே பாருங்க, மாதா சேனல்ல பார்த்து அது மாதிரி நடுங்க. சரிம்மா, ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம். தியாகுல மாதாவே, தியாகத்தின் தாயே, சிந்தை நொந்தழுதாயோ, சிலுவை அடியினிலே, வியாகுல மாதாவே, சிந்தை நொந்தழுதாயோ, சிலுவை அடியினிலே. சரிங்கம்மா, சரிங்கம்மா, மகிழ்ச்சி. ரொம்ப அழகாக பேசுனீங்க. உங்களுக்காக ஜெபம் செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வழங்குவாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ நன்றி, ரொம்ப நன்றிங்கம்மா. தொடர்ந்து மா தொலைக்காட்சி பாருங்கள், மா தொலைக்காட்சிக்கு ப்ரே பண்ணுங்கள், மா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ். மாறா தொலைக்காட்சி நண்பர்களே, பெங்களூர்லேருந்து அந்தோனி அம்மாள் அவர்கள் பேசினாங்க. ரொம்ப யதார்த்தமாகவும் எளிமையாகவும் தன்னுடைய கருத்துக்களை மனதில் பட்டதை அழகாக சொன்னாங்க. மாறா தொலைக்காட்சி மோட்சத்தின் திறவுகோல் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ காரியங்கள் சொன்னாங்க. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நன்றி. மாறா தொலைக்காட்சி அதிகமாக பார்க்குறீங்க, பயன்பெறீங்க. தொடர்ந்து நாங்கள் பணி செய்ய எங்களுக்காக ஜெபிங்க. ஓகேங்களா? நன்றி. அடுத்த அன்பருக்கு சரிக்கலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃபாதர். கடவுள் கிருபையில. நீங்க நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? நல்லா இருக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. உங்க குடும்பத்தில் இருக்கவங்க பேர்லாம் சொல்லுங்க. ஃபாதர், என் பேரு எஸ். டேவிட் ஜோசப் மைக்கேல் ஃபாதர். என் மனைவி பேர் வந்து ஆரோக்கிய வெனிசா. அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க ஃபாதர். எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. முதல் பெண் குழந்தையோட பேர் சிவியா ஜெயசிங்க. அந்த பொண்ணு வந்து பிகாம் சிஏ பண்ணிட்டு இப்போ மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. செகண்ட் டாக்டர் வந்து இப்போ 6th ஸ்டாண்டர்ட் போத்தனூர்ல படிச்சுட்டு இருக்காங்க ஃபாதர். நாங்க கோவை மறை மாவட்டம் போத்தனூர் புனித சூசியப்பர் ஆலய பங்குல இருந்து சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க. மாதா டிவியை பத்தி சொல்லுங்க. எனக்கு மாதா டிவி முன்ன தாய் அன்னை மரியாதை அவங்க வந்து தாயுங்க, அம்மா ஞாபகம் தான் வருங்க. நம்ம அனைத்து கிறிஸ்தவ சேனல்களுக்கும் ஒரு குடும்பத்துக்கு தாய் எவ்வளவு முக்கியமோ அது போல எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கும் இந்த மாதா டிவி வந்து அவங்கவுங்க எப்படி வாழணும் வாழ்க்கை முறையில அதையெல்லாம் கத்துக் கொடுக்குதுங்க. உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. தவக்காலத்துக்கு தகுந்த போல எப்படி நடக்கணும், இந்த தவக்காலத்தை எப்படி வாழணும் அப்படிங்கிற நிகழ்வுகள் எல்லாமே சிறப்பா இருக்கு. நிறைய சொல்லணும். மாதா டிவி பத்தி சொல்லணும். மாதா தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வுகள் தோன்றும்? மாதா டிவி பார்க்கும்போது பார்த்தா எனக்கு வந்து ஒரு பக்தி மயங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு, அன்னை மரியாதை நம்ம முதல்ல ஆண்டவருக்கு அடுத்தபடியா வைக்கணுங்க. ஃபாதர், இப்போ நம்ம மாதா டிவி நம்ம பார்க்கறதோட நிப்பாட்டாம மக்கள் வந்து எல்லாம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட காசு, பண, சொத்து, சுகம் எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கொடை. அதே நம்ம இந்த மாதா டிவிக்கு நம்மால் இயன்ற அளவு அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பொருள் உதவியும் கொடுக்கணும். முதல்ல ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது அந்த மாதா டிவியினுடைய வளர்ச்சியும் நல்லா சிறப்பா இருக்கும். உங்களால இன்னும் சிறப்பா மேலும் மாதா டிவியை உயர்த்தி கொண்டு வர முடியும். இது என்னோட கருத்துங்க. ரொம்ப நன்றி, அருமையான கருத்து. ஏன்னா மக்கள் ஒவ்வொருவரும் இப்படி
முன் வரும் பொழுது மாதா தொலைக்காட்சி நல்ல ஒரு நிலைக்கு வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியும். அதனால் அருமையான கருத்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி. மாதா தொலைக்காட்சினால் பர்சனலாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டதா நினைக்கிறீங்க? இப்போ மாதா டிவியில வந்து ஜெபமாலை நிறைய நிகழ்வுகளுங்க. காலை வணக்கம் ஆரம்பிச்சு குட் நைட் டாக் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையா சிறு நிகழ்ச்சிகள் இருக்குங்க. மாஸ் டெய்லி மாஸ் இருக்குதுங்க. நான் கத்துக்கிட்டது வந்துங்க, ஜெபிக்கணும், ஜெபமாலை ஜெபிக்கணும், நமக்காக ஜெபிக்க கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கணும், எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும், உலக மக்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு தேவையானது அவங்க செய்வாங்க. அவர் படைக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் என்ன தேவைங்கிறது நம்ம தாயின் கருவயிற்றில் இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து நமக்காக எல்லாம் தெரிஞ்சுவார். நம்ம அவர்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாங்க. அடுத்தவங்களுக்கு எது தேவையோ அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உண்டான காரியங்களை வாய்க்க செய்வார், வழிநடத்தி செய்வார். இதுதான் ரொம்ப அழகா சொன்னீங்க. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஜெபிக்கணுங்க. முதல் கருத்து ஜெபிக்கணும். மக்கள் ஒருமுறை ஒருவர் அன்பு செய்து வாழணும். மாதா டிவி அட்லீஸ்ட் ஒரு முறையாவது பாருங்க. எத்தனையோ சேனல், எத்தனையோ நாடகங்கள் மணிக்கணக்கா பார்க்கணும். நல்ல சிறப்பான நிகழ்ச்சி, நம்மளுடைய செய்திகளை கொஞ்ச நேரம் பார்க்கறதுக்காக ஒதுக்கணும் எல்லா மக்களும். அப்ப நம்முடைய பக்தி முயற்சியில நாம இன்னும் உயர்ந்து வரலாம். எல்லா மக்களுக்கும், எனக்கும் சேர்த்து. அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். வருந்தி சுமக்கும் பாரம் நம்மை கோடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாரம் நம்மை கூடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நூறுண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். ரொம்ப அழகா பாடுறீங்க. நல்ல நல்ல குரல் இருக்கு உங்களுக்கு, சூப்பரா பாடுறீங்க, சூப்பர், அருமையா இருக்கு கேட்கறதுக்கு, இனிமையா. ரொம்ப நன்றி. ஆண்டவர் கொடுத்த தாளங்களை பயன்படுத்தணும். அதுக்கு தேவன் எனக்கு வாய்ப்பு கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார், விசுவாசிக்கிறேன். கட்டாயம். ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவு செய்திருவாராக. உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வை ஆண்டவர் எப்பொழுதும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க. நன்றி. காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, கோயம்புத்தூர்லேருந்து சகோதரர் டேவிட் ஜோசப் அவர்கள் பேசினாங்க. ரொம்ப அழகான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க மாதா தொலைக்காட்சியை பற்றி. ரொம்ப தெளிவாக அருமையாக பேசினாங்க. குறிப்பாக அவங்க வந்து மாதா தொலைக்காட்சிக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சிறப்பாக சொன்னாங்க. அருமையான குரல் வளம், நல்லா பாடுறாங்க. வாழ்த்துக்கள் சகோதரரே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. அடுத்த அன்பருக்கு பிரலாசம் செல்லமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? உங்களுடைய நலன் எங்களுடைய நலன். நீங்க மாதா டிவியில ஜெபிக்கிறது எங்களுக்கு எல்லாருக்கும் நலனை கொடுக்குது. சந்தோஷமா. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. என்னோட பேரு யாகுலா மேரி. நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துல நான் ஒர்க்கரா இருக்கிறேன், பான்சஸ் காலேஜ். எனக்கு சின்ன வயசுல இருந்தே மாதாம்மாவை பத்தி ஒரு இஷ்டம். எனக்கு நிறைய கொடுக்குது. உங்களோட ஜெபமும் நான் கேட்கும் பொழுது இன்பமா இருக்கு, ஒரு மன நிம்மதி. முதியோருக்கு நீங்க கொண்டுட்டு வந்து அவங்களால காண முடியாத திவ்ய நற்கருணையும் மாதாம்மாவுடைய நமது கத்தோலிக்க மதம் மிக உயர்வுன்னு வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வந்து காட்டுறதுக்கு மிக்க மிக்க நன்றி ஃபாதர்.
கோடியான ஜெபங்கள் நீங்க சமைக்கிறீங்க. கோடி பேரு இந்த ஜெபத்தால நலமடையிறது ஊர்ல நிறைய பேர். உங்களோட ஜெபம், மாதா டிவியோட அனுபவம், அம்மாவுடைய தேர்பவனி இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மொழி தெரியலனாலும் அவங்கள விரும்பி பார்த்து அவங்களுக்கு வேண்டுதலையும் கேட்டு மகிழ்றாங்க. இது நான் நேராகவே பார்த்துருக்கேன். இதுக்கு சாட்சியமே நான் தான். சரிங்கம்மா, மாதா டிவி வந்து மக்களுக்கு எந்த விதத்தில் பயனுள்ள விதத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? புதியவர்களுக்கு சமீபத்துல கோயில போய் ஆண்டவனையும் அம்மாவையும் தரிசிக்க முடியலன்னா அப்ப அப்படி ஒரு அற்புதத்தையே அந்த டிவி மூலயமா மாதா சேனல் கொண்டுட்டு வந்து உழைப்பாளியும் ஜெபத்தாலையும் அவங்களுடைய நல்ல எண்ணங்களாலையும் அவங்களுக்கு அப்படியே நேராவே கொண்டுட்டு வந்து இதுதான் அம்மாவுடைய அற்புதங்கள், இதை நம்ம மறக்காத இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைவு சின்னமே டிவி தான். படிக்க தெரிஞ்சவங்க, படிக்க தெரியாதவங்க, கண்ணு தெரியாதவங்க கூட காதால கேட்டு ஜெபத்தை ரசிச்சு, கண்ணு தெரியாவிட்டாலும் ஆண்டவனுடைய ஒரு கிருபைய ஃபாதர் நமக்கு உணர்த்துறாரு, இதை விட நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு அச்சுத்தனமான ஒரு நம்பிக்கை ஃபாதர். அது சொல்ல முடியாது. என்னுடைய இதயம் ஆர்ப்பரிக்கிறது. மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய மொழியினருக்கும் இது புரியும்படி அந்தந்த லாங்குவேஜ அனுப்புறதுக்கும் நான் வந்து, ஏன்னா அவங்க புரியாமே ஆனா விரும்புறாங்க. இதை நான் நேருக்கே பார்த்திருக்கேன், என்னை கேட்டிருக்காங்க. ஆனா இவ்வளவு ஒரு அற்புதமான மாதாவை நமக்கு பாதாள இழக்கிறாங்க. ஆனா இந்த ஜெபத்தினுடைய அனுபவம் நமக்கு எங்களுக்கு புரியல. ஆனா நான் சொல்லியிருக்கேன், எந்த வகையில குயில் கூவினாலும் மரக்கிளையோ தந்தரையோ, ஆனா அந்த வரம், அந்த பாட்டு, அந்த வரிகள் வந்து ஒரு சந்ததியை சேரும், நீங்க நம்புவீங்க, நிறைவேடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்கம்மா, ரொம்ப அருமையாக பேசுனீங்க, அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க, நன்றி. ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். உலகெல்லாம் போற்றும் வேளாங்கண்ணி, உலகெல்லாம் போற்றும் வேளாங்கண்ணி, நின்மத நிலமது நிழல் பெற்ற வேலை நகர், உலகெல்லாம் போற்றும் வேளாங்கண்ணி. வானலா உயரில் கோபுர வாசல்கள், வஞ்சனை தீர்த்திடும் திருமணி ஓசைகள். வானலா உயரில் கோபுர வாசல்கள், வஞ்சனை தீர்த்திடும் திருமணி ஓசைகள். காணும் பாடும் நிலக்கடலின் ஏழிசை, தாளம் போடும் அலைகளின் சேரிசை, உலகெல்லாம் போற்றும் வேளாங்கண்ணி. அரும்பொருள் இன்பம் அளிப்பவள் நீயே, கிரிசமயம் யாவும் வணங்கிடும் தாயே. அரும்பொருள் இன்பம் அளிப்பவள் நீயே, கிரிசமயம் யாவும் வணங்கிடும் தாயே. விரகின வேதமெல்லாம் தீர்ப்பவள் நீயே, இயேசுவை நாளுமே காப்பவள் தாயே. உலகெல்லாம் போற்றும் வேளாங்கண்ணி. ஆண்டியும் அரசனும் ஒன்றாக கண்டார், அன்னையோ காத்திட செங்கோலை தந்தாள். ஆண்டியும் அரசனும் ஒன்றாக கண்டார், அன்னையோ காத்திட செங்கோலை தந்தாள். வான்விரு சூடி அழகையை வென்றாள், வானவர் வாசலுக்கு ஒளியாக நின்றாள். உலகெல்லாம் போற்றும் வேளாங்கண்ணி, நின்மது நிலமது நிழல் பெற்ற வேலை நகர், உலகெல்லாம் போற்றும் வேளாங்கண்ணி, வேளாங்கண்ணி. ஒரு நாள் வாங்க, மாதா டிவிக்கு வாங்க, கட்டாயம் அழைக்கிறேன், வந்து ஒரு பாட்டு பாடுங்க, ஓகேங்களா? அருமையான குரலை கடவுள் கொடுத்துருக்கிறாரு, அதை உலகத்துக்கு இன்னும் சிறப்பாக தெரிய வைக்க முயற்சி பண்ணுவோம், சரிங்களா? இந்த நல்ல இசையோட தெரிய வைக்கிறது தான் என்னுடைய மிகப்பெருமையே. ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக.
உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. காட் bless யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப நன்றி அம்மா. கிருபையாயிரும் சாமி, கிருபையாயிரும். கிருபையாயிரம். சுவாமி கிருபையாயிரம். உங்களுக்கான வேண்டிக்கிறோம். தொடர்ந்து தொலைக்காட்சியை பாருங்க, ப்ரேயர் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி. காட் bless யூ. நன்றி. தொலைக்காட்சி நண்பர்களே, அம்மா வியாகுலமேரி காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து பேசினாங்க. அருள் சகோதரிகள் நடத்தக்கூடிய இல்லத்துலேருந்து. ரொம்ப மனசில் ஏகப்பட்ட வழிகளை சுமந்துட்டுருக்குறாங்க. அருமையான வகையில் தொலைக்காட்சி பற்றியும் நல்ல கருத்துக்கள் சொன்னாங்க. கேட்ப நல்ல ரொம்ப இனிமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்ல குரல் வளத்தை அம்மாவுக்கு கொடுத்துருக்கிறாரு. என்ன அருமையாக அழகாக பாடுறாங்க. ரொம்ப இனிமையான குரல் இல்லையா? முயற்சி பண்ணுவோம் தொலைக்காட்சியில் அந்த குரல் ஒலிப்பதற்கு கட்டாயம் முயற்சி பண்ணுவோம். அம்மா ரொம்ப அழகாக பாடினீங்க. கேட்பதற்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு, ப்ரேயர்ஃபுல்லாக இருந்துச்சு. நன்றிங்கம்மா. கடவுள் உங்களை ஆஸ்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்று பங்கெடுத்த எல்லாருக்காகவும் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். கடவுள் உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார், உங்களை வழிநடத்துகிறாரு. உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பது போல் நீங்களும் தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து ஜெபிங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம இன்றைக்கி என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செஞ்சிடலாமா? யோவான் நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 1 முதல் 41 வரை. ரொம்ப அருமையான ஒரு செய்தி. என்ன அப்படின்னா, பிறவியிலேயே பார்வையற்றவர் பார்வை பெறுதல். ஆண்டவர் இயேசு தான் பார்வை கொடுக்குறார். அருமையான ஒரு நிகழ்வு இல்லைங்களா? அந்த நிகழ்வு அருமையாக நீங்கள் வாசிக்கணும். என்னால் திருப்பி வாசிக்க கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் உறங்குவதற்கு முன்பாக வாசிங்க. அதில் என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் சொன்ன அந்த அருமையான வார்த்தை 39, யோவான் 9:39. நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். இயேசுவோட வார்த்தைகள் தான். தீர்ப்பளிக்கவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன். தீர்ப்பளிக்கவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன். பார்வையற்றோர் பார்வை பெறவும். பார்வையற்றோர் பார்வை பெறவும். பார்வையுடையோர் பார்வையற்றோர் ஆகவுமே. பாருங்களேன், சொல்கிறார். பார்வையுடையோர் பார்வையற்றோர் ஆகவுமே வந்தேன் என்றார் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. இப்போ நாங்களாம் பார்வையற்றோர் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்காக தான் இது என்ன ஆண்டவர் 41 வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார். நீங்கள் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள், எனவே உங்கள் பாவத்திலேயே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள். அவ்வளோதான். புரியுதுங்களா? அதாவது நம்ம கள்ளம் கபடற்ற உள்ளம் வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் வலியுறுத்துகிறார். புரியுதுங்களா? கண்ணிருந்தும் நம்ம பார்வையற்றோராக இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறார். அதனால் பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஓகேங்களா? அதுதான் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இந்த இறைவார்த்தை மனப்பாடம் செய்வோம், வாழ்வாக்குவோம். ஓகே, சரி. இன்று அன்பர்கள் அருமையாக பங்கெடுத்தாங்க, நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், நன்றிகள். உண்மையிலே நீங்கள் தொலைக்காட்சி அதிகமாக நேசிக்கிறீங்க, எல்லோரும் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து தொலைக்காட்சியில் இணைந்திருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. தொலைக்காட்சிக்காக இன்னும் பல பேரிடம் எடுத்து சொல்லி எல்லாரும் குடும்பமாக, குழுவாக, பங்கு அளவில், அன்பி அளவில் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கணும் அன்போடு கேட்டுக்கிறேன். தொலைக்காட்சியை தாங்கி பிடிக்கிறீங்க. இன்னும் அதிகமான பேர் தாங்கி பிடித்து இன்னும் சிறப்பான நிகழ்ச்சிகள் கொடுப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும்னு நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். சரிங்களா? சரி. இன்னும் நிறைய பேர் பேசணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த நிகழ்ச்சியில் இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கங்க. 7350808007 735808007 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் அப்படின்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப ஃபோட்டோ அனுப்பிச்சு வைங்க. நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன், நல்லா விசாரிக்கிறேன். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. நாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் அவரை பெற்றுத் தருவாராக. நமக்கு பாதுகாப்பை அருள்வாராக. நாம் எங்கு சென்றாலும் நம்மோடு உடன் வந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே அன்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் பலரிடம் பேசலாம். பாய். நலமா? நீங்க நலமா? ஊடக வழி இல்லம் நோக்கி